Hello aspirants, welcome to the session. So, இப்போ நம்ம பார்க்க போறது English section. So, இதுல வந்து நம்மளுக்கு preliminary paper, state bank or எல்லா banking exams or insurance examக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் எப்பவும் சொல்ற மாதிரி இந்த question paperல வந்து comprehension and grammatical partன்னு ரெண்டா பிரிச்சிடலாம். ஸோ இதுல வந்துட்டு comprehensionனை first attend பண்ண வேணாம் because it's little time consuming. ஸோ நம்ம வந்து grammar முடிச்ச பிறகு அப்புறம் நம்ம comprehension போகலாம். இல்லை எனக்கு இங்கிலீஷே தெரியாது அப்படின்னா நீங்க comprehensionனை நல்லா படிச்சு அந்த கொஷின்ஸை மட்டும் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிட்டு அப்புறம் கிராமர் போங்க. சரி, ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு இட் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுவோம். எப்பவுமே காம்ப்ரிஹென்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். ஏன்னா பிகாஸ் இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினே நம்மளுக்கு கிராமர் பார்ட்ல ஸ்டார்ட் ஆகுறதுனால சும்மா ரேண்டமா செக் பண்ணி பாருங்க. காம்ப்ரிஹென்ஷன் ஸ்டார்ட் பண்ற பிளேஸ் 15 18. ஓகே, ஸோ 22nd கொஷின்லேருந்து நம்மளுக்கு காம்ப்ரிஹென்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு 5 கொஷின்ஸ் எப்படியும் இருக்கும். ஓகே, ஸோ 22 to 30 இட் இஸ் காம்ப்ரிஹென்ஷன் கொஷின். ஸோ 1லேருந்து நம்மளுக்கு ஃபுல்லாக கிராமர் தான். அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வில் பி வேர்ட் ஸ்வாப். ஓகே, சரி. India has cases to become the global performing in the number of new daily managed of COVID-19 and the worst leader of all major economies during the pandemic so far. Okay, so இங்க வந்து India has cases. ஓகே, அது வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல நம்ம படிக்கும் பொழுதே நல்லா தெரிஞ்சிருச்சு. இங்க ஹேஸ் இருக்கு, இந்த இடத்துல வந்து V3 வரணும். பட் ஆனால் அங்கே கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்ட்டு. சரி, ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு ஸ்வாப் பண்ண வேண்டிய வேர்ட்ஸ்ல எங்க V3லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மேனேஜ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் இருக்கு. ஸோ இதை அங்கே ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். இந்தியா ஹேஸ் மேனேஜ் டு பிகம் த குளோபல் பெர்ஃபார்மிங் இன் த நம்பர் ஆஃப் நியூ டெய்லி cases of COVID-19 and the worst leader of all major economies during the pandemic. Okay, so இப்போ போடும் பொழுது இங்க வந்து A, இங்க வந்து என்னது C part. So A C எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. ஸோ பி அண்ட் டியும் கூட ஸ்வாப் பண்றாங்க. அப்போ இங்க என்ன வரணும்? லீடர் வரும். அதாவது த குளோபல் லீடர் இன் த நம்பர் ஆஃப் டெய்லி நியூ டெய்லி cases of COVID-19 and the worst performing of all major economies. Okay, so let's go to the next question. The good Rabi revive and very good monsoon provided some respite in agriculture, but with incomes down, farm prices are unlikely to harvest and ensure sufficient returns for cultivators over the இயர்ஸ். ஓகே, சரி. ஸோ இங்கே சொல்லும் பொழுது நமக்கு தெரிஞ்ச ஒரு சில ரூல்ஸ் வச்சு நம்ம பிளேஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே வந்து 2 இருக்கு. ஓகே, ஸோ இது பக்கத்தில் ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அந்த வேர்டு அங்கே கரெக்டாக வருதா அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து வராது. ஸோ இங்கே பாருங்க, with incomes down farm prices. ஸோ இங்கே இன்கம் பற்றியும் பேசியிருக்காங்க, ப்ரைஸஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து த குட் ரபி ரிவைவ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஓகே, பிகாஸ் இது வந்து வேர்ப் வருது. இங்கே ரபி ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பிகாஸ் இந்த ஆப்ஷன் வந்து அங்கே வரும். பிகாஸ் இங்கேயும் வந்து நம்மளுக்கு வேர்ப் தான் இருக்கு. அப்போ இங்கே ஆண்ட்ன்ற கன்ஜங்ஷன் வரும்பொழுது ஸோ யூ ஷுட் ஹேவ் த சேம் திங் ஓவர் இயர். ஸோ அப்போ ரிவைவ் இங்கே போட்டு பார்க்கலாம். த குட் ரபி ஹார்வெஸ்ட் அண்ட் வெரி குட் மான்சூன் ப்ரொவைடட் சம் ரெஸ்பைட் இன் அக்ரிகல்ச்சர் பட் வித் இன்கம்ஸ் டவுன் ஃபார்ம் ப்ரைஸ். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டும் நம்ம ஸ்வாப் பண்ணும்பொழுது ஏ அண்ட் டி எங்கே இருக்கு? இது ஒரு இடத்துல தான் இருக்கு. ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 2. ஓகே, third one. Instead of testing, tracing, shut and treating, which is effective but is still the only costly way to deal with this disease, the central government isolating everything down across the country without warning. Okay, so இங்க சொல்லும் பொழுது instead of testing, tracing கொடுத்திருக்காங்க. அங்க கமா தான் இருக்கு நம்மளுக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு கமா தான் இருக்கு. ஸோ இங்க வர வேர்ட் என்ன இருக்கணும்? அண்ட் ட்ரீட்டிங்னு பொழுது எல்லாமே ஐஎன்ஜி ஃபார்ம்ஸ்ல தான் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ இங்க கொடுக்கும் பொழுது வார்னிங் இருக்கு, ஐசோலேட்டிங் இருக்கு. சரியா? சரி, இப்போ ஏ கண்டிப்பா நம்ம ஸ்வாப் பண்ணோம்னு தெரியும். ஸோ ஏ வந்து இயோட ஸ்வாப் பண்ணியிருக்காங்க, ஏ சியோட, ஏ டியோட. ஓகே, ஸோ இது ரெண்டும் வந்து டி அண்ட் இ மட்டும்தான் இருக்கு. டி இ. ஸோ சியோட கண்டிப்பாக ஸ்வாப் ஆகாது. ஸோ இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கண்டிப்பாக வராது. இன்னொன்று ஏ கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண போகிறதுனால 2வும் வராது, இதுவும் வராது. ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டும் தான் நம்ம பார்க்கணும்.
அப்போ B and C வந்து கன்ஃபார்மா இருக்கு. B and C இன்டர்சேஞ்ச் பண்றது. அப்போ இந்த இடத்துல ஐசோலேட்டிங் வருமா, வார்னிங் வருமான்னு பார்க்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் டெஸ்டிங் பண்றாங்க, ட்ரேசிங் பண்றாங்க. ஸோ வார்னிங்னா என்னது? ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்படி செய்யணும், இதை பண்ணாதீங்கன்றதுக்கு வார்ன் பண்ணலாம். ஐசோலேட்டிங்னா வந்து யாரும் இல்லாத ஒரு ஏரியாவில் போட்டுட்டாங்க, ஐசோலேட்டட், அந்த மாதிரி விஷயத்துக்கு சொல்லலாம். ஸோ இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷட் எவ்ரிதிங் டவுன் அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ ஐசோலேட்டிங் அங்கே வராது. அப்போ டியோட தான் நம்ம ஏவை வந்து ஸ்வாப் பண்ணணும். ஸோ விச் இஸ் ஆப்ஷன் 4. Fourth question. State governments have been effects to do all the heavy denied of dealing with the health crisis and the economic force of the pandemic on their own, even as the center has lifting them resources to do this effectively. Okay. So இங்க படிக்கும் பொழுது have இருக்கு, அடுத்து ஒரு இடத்துல இங்க has இருக்கு. ஸோ இது ரெண்டுமே have ஃபார்ம்ஸ். ஸோ இது பக்கத்தில் நம்மளுக்கு V3 வரும். அங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்ன்ற ஒரு வேர்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம ஏ வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இது வராது. அடுத்து என்னது? ஈயும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஓகே. ஸோ இ இங்கே இருக்கு, பட் இங்கே வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இல்லை. ஓகே. ஸோ இப்போ ஏ அண்ட் டி, A and D. So state government have been forced to do all the பியும் இன்டர்சேஞ்ச் பண்றாங்க ஈயோட. ஓகே. forced to do all the lifting of dealing with the health crisis and the economic effects of the pandemic on their own, even as the center has. இப்போ இங்க நம்மளுக்கு என்ன வரணும்? ஈயோட நம்மளுக்கு V3 தான் இன்டர்சேஞ்ச் ஆகணும், which is denied. So BE நம்மளுக்கு வரணும். So has denied them resources to do this effectively. So which is option 1. So V3 தான் ரெண்டு இடத்துல வரும்னு தெரியும். இங்க வந்துட்டு forcedன்ற V3 வந்துருச்சு. ஸோ கண்டிப்பா அங்க ஓகே ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? BE தான் ஆப்ஷன் வந்து அது கூட வரும்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ 5th question. Okay, so இப்போ swap முடிஞ்சிருச்சு. Now it is fillers. The ushers were among the 6 awardees dash at the 75th World Health Assembly in Geneva. Okay, so இங்க வந்து certain, secret, unknown, one second, announced, அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஆப்ஷன் என்ன போட்டிருக்காங்க? வெரிஃபைடு. ஓகே. ஸோ இங்கே வந்து வேர் அப்படின்ற ஹெல்பிங் வேர்ப் இருக்கு, சரியா? ஸோ இதுக்கு பக்கத்தில் நமக்கு வரும்போது ஐஎன்ஜியா இருக்கலாம், இல்லை V3யா இருக்கலாம். ஸோ இங்கே சொல்லும் பொழுது என்னது? சர்டன், சீக்ரெட், அன்னோன்னு சொல்லியிருக்காங்க. த 6 அவார்டீஸ் அனௌன்ஸ்ட் அட் த 70. ஏன்னா பிகாஸ் அந்த அவார்ட்ஸ் கொடுக்கும் பொழுது அதில் அனௌன்ஸ் தானே பண்ணுவாங்க, வெரிஃபையோ அன்னோனோ சீக்ரெட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 4. ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின் போகலாம். 6th question. With a vast majority of prisoners being poor quality, legal representations has always been a dash. So a dash. அப்போ இங்க என்ன வரும்னா ஒரு V3 ஃபார்ம் தான் வரும். ஸோ இது வந்து ஒரு நவுன், இது வராது. ஸோ V3 என்ன இருக்கு? கன்சர்ன். ஓகே. ஸோ has been a கன்சர்ன். ஸோ அதுதான் வந்து நமக்கு ஆன்சர் ஆகும். வேற எதுவும் நம்ம பார்க்கணுன்ட்டு அவசியமே இல்லை. பிகாஸ் இந்த சென்டென்ஸ் கிராமட்டிக்கலாகவும் கன்சர்ன் மட்டும்தான் கரெக்டாக உட்காருது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் த மீடியா வாஸ் ஆல்சோ டேஷ் வித் என்கேஷிங் த கான்ட்ரவர்சி. ஸோ இந்த இடத்துல வாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அ பாஸ்ட் ஃபார்ம். ஸோ அப்போ இங்கே என்ன வரணும் நம்மளுக்கு? ஆப்வியஸ்லி இட் இஸ் V3. ஸோ என்ன இருக்கு இங்கே? V3 charged. Okay, the media was also charged with encashing the controversy. Okay, 8th question. It has dash a Christian leader to drive a wedge between the minority communities in a state. Okay, so இங்க வந்துட்டு நம்மளுக்கு secured இருக்கு. அடுத்து 5th option. One second. Sorry. ஸோ inept. ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு ஹேஸ் இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன வரும் இந்த இடத்துல? கன்ஃபார்மா இட் இஸ் செக்யூர்ட். இட் ஹேஸ் செக்யூர்ட் அ கிறிஸ்டியன் லீடர் டு டிரைவ் அ வெட்ஜ் பிட்வீன் த மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் இன் அ ஸ்டேட். ஓகே. ஸோ 9th கொஸ்டின். 9th கொஸ்டின் வந்து நம்மளுக்கு எரர் ஸ்பாட்டிங். ஓகே. Coronavirus hit domestic aviation industry require a capital infusion of around
$5 billion to keep it afloat. As expected, consolidated industry losses may stand at 6 to $6.5 billion. Okay. So இதில் படிக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு noun phrase இருக்கு. அதாவது coronavirus hit domestic aviation industry. It is not industries, it is industry. அப்ப அது பக்கத்துல வர verb நம்மளுக்கு எப்படி இருக்கணும்? இங்க சிங்குலரா இருக்கும் பொழுது require அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு சிங்குலரா யூஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்? It is requires. சரியா? ஸோ அப்ப நம்மளுக்கு எரர் எங்க இருக்கு? B பார்ட்ல இருக்கு. Okay. So 10th question. Okay. Budget carrier Indigo, which is one of the two listed airlines along with SpiceJet in India, reported its highest ever quarterly loss. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நல்லா பாருங்க இஸ்ன்ற வேர்ப் நம்மளுக்கு அங்கே இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க? பட்ஜெட் கேரியர் இண்டிகோ பற்றி பேசியிருக்காங்க. ஒன் ஆஃப் த டூ லிஸ்டட் ஏர்லைன்ஸ். ஓகே, அலாங் வித் ஸ்பைஸ் ஜெட் கூட இன் இந்தியா. ஓகே, ரிப்போர்ட்டட் இட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, கரெக்ட். ஹையஸ்ட் எவர் குவார்டர்லி. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எரரே இல்லை, விச் இஸ் நோ எரர். 11th one. The Brown Country chef's office is trying to identify 4 people who rented vehicles in Green Bay area and then stole from stores in Wisconsin and மினியசோட்டா. ஓகே, ஸோ இங்கே அவங்க சொல்லும் பொழுது நல்லா பாருங்க, அங்கே 2 இருக்கு, இங்கே ஐடென்டிஃபைன்னு வருது. ஓகே, நெக்ஸ்ட் 4 people who rented vehicles. இது எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கு. பட் தென் நம்ம எப்போ வந்து இந்த தேன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா when we compare two statements நம்ம தேன் சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க? அண்ட் தேன் ஸ்டோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து என்ன வரும்? இந்த இடத்துல தேன் கம்பேரே நம்ம பண்ணலை. ஸோ இட் இஸ் தென் stole from stores. So இதுதான் அங்க கரெக்டா வரும். So option D, which is 1. Okay, D ன்றது இங்க இருக்கு. இது பார்த்து போடுங்க. Sometimes examல 4th option தான் இருக்குன்ட்டு பிளைண்டா நம்ம டிக் போட்டுறக்கூடாது. எங்கே வந்து அந்த டி பார்ட் இருக்கோ அங்கதான் நம்ம போடணும். சம்டைம்ஸ் டஃபா வைக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, வித் 3,555 more people testing corona positive on Wednesday, the corona tally in the state has raised to 1,15,279. Okay, so இப்போ வந்துட்டு has raised அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் இங்கேயும் எரர் இல்லை. இப்போ இது வந்துட்டு பாஸ்ட்ல நம்மளுக்கு சொல்லியிருக்கும் பொழுது இங்க என்ன சொல்லிட்டாங்க? டெஸ்டிங் கொரோனா வைரஸ் பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கரெக்டா? ஆன் வெனஸ்டே அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வரணும் நம்மளுக்கு? V2 ஃபார்ம் which is tested. சரியா? டெஸ்டிங் நம்மளுக்கு வரக்கூடாது. அப்ப எரர் எங்க இருக்கு? பி பார்ட்ல இருக்கு, which is option 2. 13th question. Okra is not widely distributed outside the ethnic markets, mostly because consumers don't know to cook it. Okay, so இங்க சொல்லும் பொழுது okra is a ladies fingerக்கு வந்து okra அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, so அப்போ வந்து it is கரெக்டா இருக்கு, not widely distributed. Next, outside the ethnic market, இங்கேயும் எதுவும் எரர் தெரியல. Mostly because consumers don't know how to cook it. எப்படி குக் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க ஒரு கொஸ்டின் நம்ம கேட்கும் பொழுது என்ன யூஸ் பண்ணுவோம்? இட் இஸ் how to cook it. ஸோ ஒரு வேர்ட் வந்து மிஸ் ஆகுது டி பார்ட்ல. ஸோ எரர் வந்து இட் இஸ் இன் டி. ஆப்ஷன் 1 will be your answer. Okay, so 14th question. Samples of 7 persons who showed symptoms and tested negative in antigen testing were sent for the RT-PCR test. Okay, so first is samples of 7 persons, okay, who okay showed symptoms அப்படின்னு சொல்றாங்க and tested. so showed இருக்கு and வந்திருக்கும் பொழுது இங்கேயும் tested negative. so ரெண்டுமே வந்து pastல இருக்கு. okay, in antigen testing where யூஸ் பண்ணுவோம்? நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹெல்பிங் verb கூட நம்ம யூஸ் பண்றது வந்து send. அதாவது பேஸ் ஃபார்ம் வராது, V3 or V4ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்க என்ன வரணும்? sent. ஸோ where sent for RT-PCR test. ஸோ ஆப்ஷன் 4ல எரர் இருக்கு, which is 1. Okay, so 15th question.
Not following VFR is cited as the main cause of accidents in Nepal's STOL operation. So இங்க கொடுக்கும் பொழுது என்ன கொடுத்திருக்காங்க? VFR ன்னு சொல்லியிருக்காங்க and it is singular verb. Helping verb வந்து singularல இருக்கு. Cause of accidents in Nepal's. Okay. So இங்க நம்மளுக்கு error இல்ல. So option 5 will be your answer. Okay. So இப்போ நம்ம பார்க்க போறது phrase replacement. Okay. No sooner he had conquered new territory than he was preparing to expand its frontier. Okay. So no sooner நம்ம யூஸ் பண்ணும்பொழுது எப்பவுமே நம்ம வந்து இந்த ஃபார்மேட்ல தான் யூஸ் பண்ணுவோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, இட் இஸ் இன்க்ளூட் ஹீ கூட இன்க்ளூட் ஆயிருக்கு, அங்கே வந்து போல்ட் ஆகலை. ஓகே, நோ சூனர் ஹீ ஹேட் கான்குவர்ட் நியூ டெரிட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ நோ சூனருக்கு என்ன ரூல் இருக்கு, அது பக்கத்தில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரணும், ஹெல்பிங் வேர்ப். ஓகே, ஹெல்பிங் வேர்ப் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சப்ஜெக்ட் வரணும். பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, he had அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளுக்கு என்ன வரணும், no sooner had he அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வரணும். இன்னொன்று had வந்துச்சுன்னா நம்மளுக்கு V3 வரும்ன்றது தெரியும். ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம். he had conquered அப்படின்னு கொடுத்துருக்காங்க, which will not come. he had conquering சொல்லியிருக்காங்க, had வந்தா V3 வரல. அடுத்து had he conquered new territory. ஸோ இதுதான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். had he conquerன்ற பேஸ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, இதுவும் வராது. ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 3 will be your answer. Okay, so 17th question. I don't know if he was depressed and I did neither ever feel that he was feeling low or had mood swings. Okay, so இங்க வந்து ஒரு சென்டென்ஸை நெகட்டிவ்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. I don't know if he was depressed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ andன்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணும்பொழுது இதுக்கப்புறமா வரதும் நம்ம அதே விஷயத்தை பத்தி தான் நம்ம பேசியிருப்போம். அப்போ ஆப்ஷன்ல பார்க்கலாம், I did neither ever felt அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஏன்னா இங்க வந்து he was feeling low and had mood swingsன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நார் அப்படின்றது ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஐதர். ஸோ இப்போ ஐதர் ஆர் நைதர் நார். ஸோ மோஸ்ட்டாக வந்து பாசிட்டிவாக சொல்லும் பொழுது நம்ம ஐதர் ஆர் சொல்லுவோம், நைதர் நார்னும் போது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்க்கு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே வந்துட்டு ஆல்ரெடி ஆண்டுக்கு முன்னாடி நெகட்டிவ்ல இருக்கும்பொழுது அதுக்கப்புறமாவும் நம்மளுக்கு அந்த மாதிரி தான் வரும். ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் வரணும் நம்மளுக்கு மோஸ்ட்டாக, இது கண்டிப்பாக வராதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும், okay, I don't know if he was depressed and I did neither ever felt. இப்போ did வந்திருக்கு, இந்த இடத்துல feltன்னு வந்திருக்கு. ஸோ did அதுக்கப்புறம் என்ன வரும் நம்மளுக்கு, felt வராது, which is base தான் நம்மளுக்கு வரும். ஓகே, ஸோ இங்கே நம்ம எப்படி எலிமினேட் பண்ணலாம், I did nor ever feel அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நார் மட்டும் தான் கொடுத்துருக்கு, நைதர் வந்தால் தான் நம்ம நாரே வரணும், அதுதான் ரூலே. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே எங்கேயும் முன்னாடி நம்மளுக்கு நைதர் யூஸ் பண்ணல, ஸோ ஆப்ஷன் 3யும் வராது, இட் இஸ் ஆப்ஷன் 2. இங்கே டிட் பக்கத்தில் நம்மளுக்கு ஃபீல்ன்றது கரெக்டாகவும் இருக்கு. ஓகே, சரி, ஸோ ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். I'm looking forward to work with Todd and building a relationship with him. Okay, so இப்போ இங்க சொல்லும் பொழுது looking forward அப்படின்ட்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க, to work with அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம நார்மலாக நம்மளுக்கு நல்லா தெரியும் to பக்கத்தில் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் ஃபார்ம் வரும், இல்லாட்டி நம்மளுக்கு நவுன் வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா to working அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு வர verb வந்து இங்கே gerund ஃபார்ம்ல நம்மளுக்கு இருக்கு. ஸோ அப்போ இங்க எங்க இருக்கு அந்த ஆப்ஷன், looking forward to working with Todd and building a relationship with him, which is option 4. Okay, so 19th question. While Sullivan has never worked with Raiden before, he's worked with Belsusi since he joined the organization last summer. Okay, ஸோ இது சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனோட பேர் இருக்கு. ஸோ யூ நோ தட் இட் இஸ் சிங்குலர். ஸோ அது பக்கத்தில் நம்மளுக்கு வரப்போகிறது சிங்குலர் வேர்புன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ ஆப்ஷனில் ஹேவ்னு இருக்கு. ஸோ அது கண்டிப்பாக நம்மளுக்கு வராதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இங்கேயும் ஹேவ் இருக்கு. ஸோ பிளைண்டாக நம்ம அது ஃபுல்லாகவே படிக்கவே தேவையில்லை, இங்கே வந்து சிங்குலர் தான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை எலிமினேட் பண்ணிடுங்க. அடுத்து ஹேஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது பக்கத்தில் V3. ஸோ இங்கே வந்து V3 தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ while Sullivan has never
worked. இங்க since வர இருக்கு. அப்ப என்ன போடுவோம் நம்ம? Option 1 will be your answer. Okay. Next, 20th question. It's the newest addition to the growth family of wines and the first white wine grown exclusive on the growth family's Oakville estate. Okay. So இங்கே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா the first அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒயிட் வைன் grown எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா அங்க நம்ம யூஸ் பண்றது adverb. ஸோ அப்போ என்ன வரணும்? grown exclusively ly அப்படின்றது இங்க மிஸ் ஆகுது. ஸோ அப்போ ஆப்ஷன் நீங்க கீழே பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஒயிட் வைன் B2 grown சொல்ல மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஒயிட் வைன் க்ரோ எக்ஸ்க்ளூசிவ் இல்லை. ஸோ இங்கே தான் வந்துட்டு ly and ly இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம சொன்ன ஆப்ஷன் எங்க இருக்கு? இட் இஸ் ஆப்ஷன் 3. Next question. India is the fastest growing major economy and likely to remain so in 22 to 23. Okay, so fastest growing major economy அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே the fastly grow major economy வராது. ஸோ இதுவே வந்து நம்மளுக்கு எரர் இல்லாத மாதிரி தான் இருக்கு. பட் ஸ்டில் நம்ம கீழே ஆப்ஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. the fastest growth கிடையாது. the fast growing. Okay, so it is no correction required. Okay. So 22nd question. ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து காம்ப்ரிஹென்ஷன். ஸோ நம்ம எழுதியிருக்கோம்ல 22லேருந்து 30 வரைக்கும் நம்மளுக்கு காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷனில் கொஷின்ஸை நம்ம ரீட் பண்ணிடலாம். அந்த கொஷின்ஸை ரீட் பண்ண பிறகு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ நம்ம காம்ப்ரிஹென்ஷனை ரீட் பண்ணும்போது எங்கே அந்த கொஷின் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே ஸோ நவ் லெட்ஸ் கோ டு த கொஷின் பார்ட். What predictions have been given by IMF in regard to global growth rate? ஓகே ஸோ இதை பற்றி வாட் ப்ரிடிக்ஷன்ஸ். ஸோ இங்கே வந்து கொஷின்லேயே என்ன சொல்லிட்டாங்க? ப்ரிடிக்ஷன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதோடைய கண்டென்ட் எல்லாமே நம்மளுக்கு ஒன் லைனில் தான் இருக்குது. இட் இஸ் நாட் இன் அ பேராகிராஃப், ஜஸ்ட் ஒரு லைன். ஸோ இதை படிச்சிருங்க. அப்போ உங்களுக்கு பேராகிராஃபில் தேடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? The Fed has increased its global growth forecast from 3.1% to 3.2. Okay. Next வந்து it has reduced its global growth forecast from 3.3. Okay. So எல்லாமே வந்து percentageல இருக்கு. நம்ம தேடவும் ஈஸியா இருக்கும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? It has increased its global growth forecast from 2.1% to 3.2. Okay. இங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அன்சேஞ்சா இருக்கு, 3.1%ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ நம்ம மேலே பார்க்கலாம். ஸோ பர்சன்டேஜில் எங்கே கொடுத்துருக்காங்க? ப்ரிடிக்ஷன்ஸ், அதுவும் IMF by IMF in regard to global growth rate. Okay, so IMF என்ற வேர்டை தேடலாம். IMF ஓகே ஸோ இங்கே இருக்கு. ஸோ ஜஸ்ட் லாஸ்ட் வீக் த IMF பார்ட்னா ரெடியூஸ். ஸோ அதோட மீனிங் என்னது? ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஃபோர்காஸ்ட் ஃபார் குளோபல் க்ரோத் இன் 2019 by 0.1% point to 3.2%, warning that risk to the forecast are mainly to the downslide. ஸோ இங்கே 3.2%க்கு ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 0.1% கம்மியாயிருக்கு. இங்கே எங்கே 0.1% கம்மியாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2. ஓகே இங்கே வந்து ஏறி இருக்கு. ஓகே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே நெக்ஸ்ட் வந்து 3.2 ஆயிருக்குன்னா இங்கிருந்து இந்த பர்சன்டேஜா மாற முடியாது. 0.1ன்னு சொல்லியிருக்காங்க, 1%ன்னு சொல்லலை. ஓகே சரி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 23rd. கேர்ஃபுல்லாக பாருங்க. இந்த மாதிரி வந்து சம்டைம்ஸ் ஆப்ஷன்ஸ்ல வந்து ட்விஸ்ட் வைப்பாங்க. ஓகேயா? Okay, so what lesson does the Fed move hold for the Reserve Bank of India? So இந்த மாதிரி questions வாசிக்கும் போதே நம்மளுக்கு ஒரு clues கிடைக்குது. என்னது? Fed moveன்னு கொடுத்துருக்காங்க, ஆனா Reserve Bank of Indiaன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஆப்ஷன்ஸ்ல போய் தேடும் போது RBI பத்தி எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கனாலே நம்மளால போட முடியும். ஓகே இங்க போட்டிருக்கு. Okay, so for the RBI, the Fed's move signals that for now, at least, it can stay on its accommodative path in the confidence that US investors seeking rate arbitrage may hit the pause button on plans to head home. Okay, so இங்க வந்து
accommodative பத்திலாம் கொடுத்திருக்காங்க. Okay, it should alter its accommodative path to lure the investor seeking to head home. Okay, button may hit the pause button on plans to head home. So இங்க என்ன சொல்லிட்டாங்க, to head home இது வந்து கன்ஃபார்மா நம்மளுக்கு வராது. Okay, it should stay on its accommodative path to send away investors seeking to advantage. இதுவும் இல்ல, none of the option இல்ல. It should stay on its accommodative path as investors who make profit due to price differences would not head home because of the cut in interest rates. Okay, so fourth one என்ன கொடுத்திருக்காங்க, it should alter on its accommodative path to take into confidence the profit due to difference would not head home because of the cut in interest rates. So இங்க வந்து may hit the pause button கரெக்டா சொல்லியிருக்காங்க, would not head home. ஓகே, ஸோ இங்கேயும் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, due to the price difference would not head home because of the cut in interest rates. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா, it should alterன்னு சொல்லியிருக்காங்க, it should stay on its accommodative. இங்க நல்லா பாருங்க, alter இங்க வந்து stay on its accommodative. alter பண்ணணும், அது வந்து அதுல தான் நிக்கணும். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, it can stay on. ஸோ அப்போ நம்மளுக்கு இது ரெண்டுத்துல clash இருந்தது. அப்போ ஆன்சர் எதுவா இருக்கும், நம்மளுக்கு ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். ஓகேயா, ஸோ மைனர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் நம்மளுக்கு, மோஸ்ட்டாக எல்லாம் சேமாக இருந்தது, பட் சின்ன விஷயத்தில் நம்மளுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி இருந்துச்சு. ஓகே, சரி, நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின், 24th கொஷின். By how much has the Fed changed its interest rate? Okay, ஸோ இப்போ நம்ம மேலே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ வேற ஒரு கொஷின்லையும் வந்துட்டு இந்த ஃபெட் ரேட்ஸ் பற்றி, சேஞ்ச் பண்ண ரேட்ஸ் பற்றி பேசியிருந்தாங்க. இங்கே ஃபெட் கட் இட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் பை 0.1%ன்னு சொல்லியிருக்காங்க. இட் ஹாஸ் டிக்ரீஸ்ட் இட்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 0.25%. none of these. ஓகே, அடுத்து வந்து 1%, 0.2%. ஓகே, இப்போ பார்க்கலாம் பர்சன்டேஜ் எங்கெல்லாம் போட்டிருக்கோ அந்த இடத்துல பாஸ் பண்ணி அதை ரீட் பண்ணி பாருங்க. ஸோ இங்கே வந்து ஓகே, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 0.2% இருக்கு, ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இது படிக்கலாம். The quarter percentage point interest rate cut, he said, was designed to support the economic growth by ensuring that confidence was kept intact and intended to ensure against the downside risk from weak global growth and trade policy uncertainty. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பர்சன்டேஜ் இருக்கு, அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர் பர்சன்டேஜ் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இங்க வந்து அவங்க 0.25 நம்மளுக்கு கொடுக்கல, குவார்ட்டர்னா என்ன அர்த்தம், 0.25 அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது. ஓகேயா, ஸோ இங்க வந்து அப்போ ஆப்ஷன்ல 0.25 நம்மளுக்கு எங்க இருக்கு, இட் ஹாஸ் டிக்ரீஸ் இட்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 0.25%. இங்க வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்கு. அப்போ நம்மளுக்கு எது ஆப்ஷன், ஆப்ஷன் 2. ஸோ நம்மளுக்கு என்ன ட்விஸ்ட் வச்சிருந்தாங்கன்னா, குவார்ட்டர்ன்றது நம்மளுக்கு ரிட்டர்ன்ல வந்து இருந்துச்சு. ஓகே, வேர்ட்ஸ்ல இருந்தது, இட் வாஸ் நாட் அ ஃபிகர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, ரேட் கட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்துட்டு டிக்ரீஸ்ட் இட்ஸ் ரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் கிளாஷ் இருக்கும். ஸோ அதனால இதை நீங்க படிச்சுட்டு, இது கம்மியா இருக்கும் படிச்சுட்டு கோ ஃபார் த காம்ப்ரிஹென்ஷன், அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் 25th கொஸ்டின். What reasons has the author highlighted that resulted in the slowdown of US growth rate? Okay, so author வந்து என்ன ரிசல்ட் பண்ணியிருக்காங்க, எதை பத்தினா US ஓட growth rate வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. ஸோ அதை பத்தி வந்து author என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்துட்டு இதோடைய க்ளூஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா பிகாஸ் 3 points மட்டும்தான் இருக்கு, அது ஃபுல்லா படிக்கணும். அப்போ அக்கார்டிங் டு த author, it is due to Trump's tolerant approach to
trade ties. அது பத்தி இருக்கு. There is a slowdown in global economic growth due to lack of neighbor friendly policies. அடுத்து according to the author it is due to an ongoing trade war with China blamed for a manufacturing investment slowdown. ஓகே, ஸோ இந்த மூணு விஷயத்த இங்க போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மேலே பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இங்கே ஒரு ஸ்லோ டவுன் இருக்கு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது? இந்த பாயிண்ட் வந்து okay, so it is starting from here. The US economy, which expanded by 0.29% in 2018 and posted a 3.1% expansion in the first quarter. அப்புறம் வந்து slowed to 2.1% pace in second quarter. Okay, with the ongoing trade war with China blamed for a manufacturing slowdown as well as a decline in business investment. Okay, அங்க கீழ வந்து manufacturing and investment ன்னு சொல்லி கொடுத்திருந்தாங்கல்ல. ஸோ இங்க வந்து business investment ன்றத கொடுத்திருக்காங்க, which is option 3. Okay, சரி, next question போலாம். 26th one. So 26th one, which of the following is true in context of the passage? Okay, so இந்த true அப்படின்னு வரும்போது ரொம்ப பெருசா இருந்தா மோஸ்டா உங்களால படிக்க முடியலன்னா அட்டன் பண்ணாதீங்க, கடைசியா அட்டன் பண்ணுங்க. if you have lot of time நீங்க அங்க போய் அட்டன் பண்ணுங்க, இல்லாட்டி மோஸ்டா ஸ்கிப் பண்ணுங்க. ஓகேயா, பட் இங்க வந்து let's solve this. Okay, the Fed went from talking about interest rates increase to eventually cutting it down in the span of less than 3 quarters. ஒன்னு. Next, Fed chairman found himself in an enviable situation with the rate reduction satisfying neither the president nor the investors. Chairman வந்து Powell is concerned that with inflation in US stubbornly refusing to move away from the central bank's 2%. Okay, so 1 and 3 அது கூட வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சேர்மன் போவெல் அப்படின்ற பேர் நம்ம பார்த்தோம், இங்கே பார்த்தோம், இது இருக்கு பாருங்க. Okay. In Fed's case, Chairman Powell is clearly concerned that with inflation in US stubbornly refusing to move toward the central bank's 2% objective. Okay. So இங்க வந்து move toward அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க ஆனா என்ன கொடுத்திருக்காங்க? To move away அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Move towardsனா முன்னாடி போறது, move awayனா coming out of it. So கண்டிப்பா நம்மளுக்கு 3 வரப்போறது இல்ல, அண்ட் இந்த 4ன்ற ஆப்ஷனும் இல்ல. 1 and 3 ஃபாலோஸ்க்கு தானே அது வரணும், அதுவும் வராது. ஸோ இது 2 தான் நம்மளுக்கு பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ இதுல அடுத்த 26th கொஸ்டின்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? இன்க்ரீஸ் எவென்ச்சுவலி கட்டிங் டவுன் த ஸ்பேன் லெஸ் தென் 3 quarters. அடுத்து வந்து ரிடக்ஷன் சாட்டிஸ்ஃபைங் இது பிரசன்ட். ஓகே, ஸோ இது என்னன்னு பார்க்கலாம். So reduction, okay, factors, tension, trade expanded, US tensions in the space of less than, it's here. So in pace of less than 3 quarters, the Fed has pivoted from talking to further rate cases to being on hold to finally cutting down interest rate as global economic slowdown is exacerbated by trade tensions unleashed by US President Donald Trump aggressively insular approach to trade ties. So நம்மளுக்கு இது எங்க இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஒன்லயே அதை பத்தி நம்மளுக்கு கிளியரா கொடுத்திருந்தாங்க. So it is option 1. Okay, so இதுதான் true part. Okay, so next question 27. ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு என்னது மோஸ்ட் சிமிலர் கிடையாது, இட் இஸ் டிஸ்சிமிலர். ஓகேயா, ஸோ இதோடைய நெகட்டிவ் பார்ட் கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் ரேஷ்னல்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து பகுத்தறிவு நம்மளுக்கு இருக்குல்ல, அதை பிரித்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதுதான் வந்துட்டு இட் இஸ் ரேஷ்னல். ஸோ இது எல்லாமே இட் இஸ் அ சினினிம் ஆஃப் ரேஷ்னல். ஸோ அப்போ எது வந்துட்டு இட் இஸ் நாட் அ சினினிம் இஸ் டிசாசோசியேஷன். ஓகே, 28th question. ஓகே, ஸோ வாட் இஸ் பார்ட்? பார்ட்னா என்ன அர்த்தம்னா ரெடியூஸ் பண்ணுறது, இல்லை டிமினிஷ் ஆகுறது, இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கு தான் நம்ம அந்த வேர்ட் யூஸ் பண்ணுவோம். இது ஆல்ரெடி நம்ம பேராகிராஃப் உள்ளே நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ கர்டெயில்ட் அப்படின்னு சொன்னால் கட் ஆஃப், பீல் ஆஃப், இந்த மாதிரி எல்லாமே நம்ம சொல்கிறது வந்துட்டு இட் இஸ் அ சினினிம் ஆஃப் திஸ் வேர்ட். ஓகே, ஸோ அப்போ ஆண்டனிம் என்னவா இருக்கும்? இட் இஸ் ஸ்ட்ரென்தென்ட். ஓகே, இதுவும் வந்து
ஆப்போசிட் தான். ஓகே. ஸோ சிமிலர் கிடையாது. இட் இஸ் ஆப்போசிட். ஓகே. 29th கொஸ்டின். ஓகே. எக்ஸாபரேட்டட் அப்படின்னா ஒரு விஷயத்த வொர்ஸ்னா நீங்க பண்றீங்க. ரொம்ப மோசமா பண்றீங்க அப்படின்றதுக்கு தான் அது வந்துட்டு எக்ஸாம்பிள். ஸோ காம்பவுண்டட் அப்படின்னா வந்துட்டு நம்ம பிரிச்சு எத்தனை காம்போனன்ட்ஸ் இருக்கு, காம்பவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து வொர்ஸ்னா இருக்கும்பொழுது வாட் வில் பி த ஆப்போசிட், நாட் சிமிலர். அகைன் இட் இஸ் ஆப்போசிட். ஸோ ஆப்போசிட் எதா இருக்கும்? காம்பவுண்டட். ஓகே. ஸோ நவ் கோயிங் டு 30th கொஸ்டின். ஸோ 30th வேர்ட் என்ன? ஸ்பர். ஸோ ஸ்பர்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்துக்கு நம்மள தூண்டுறது, அந்த விஷயத்த நம்ம செய்ய வைக்கிறதுக்காக தூண்டுறது. ஆனா டிட்டர், ஹிண்டர், இன்ஹெபிட் ஆர் இன்கம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்த தடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றது. ஸோ இம்பெல்னா என்ன அர்த்தம்னா வந்து இன்சிஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்த பண்ண வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு தமிழ் வேர்டு எனக்கு தெரியல. பட் ஆனா அது வந்து ஒரு தூண்டுதல் அப்படின்றது தான் நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து we have done with the session. So இதுல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் எங்கன்னா இருக்குன்னா யூ ஹாவ் டு புட் தட் இன் த கமெண்ட் ஸோ தட் உங்களுக்கு வந்து அடுத்த பேப்பர்ல கூட நான் வந்து கிளாரிட்டியா எந்த இடத்துல எடுக்கணும், எந்த விஷயத்துல வந்து கிளியரா இல்லைன்றத கூட நாங்க டீட்டெயில்டா வந்துட்டு சொல்லுவேன். ஓகேயா? சரி. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த டே. ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.